குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைக்கு அடிப்படைகளில் ஒன்று. என் கணவனிடத்தில் என்ன இருக்கிறது, என் மனைவியிடத்தில் என்ன இருக்கிறது? என் கணவன் பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு கொண்டு செல்கிறானே. என்ன ஒரு நாள் சுடுசொல்லு பேசினது இல்லையே. என் வீட்டுக்கு வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. விடுமுறை நாள்ல என்ன கூட்டிட்டு போறாரு. சைக்கிள்ல தூக்கி வச்சுட்டு கடற்கரையை அறுத்துறாரு. அதை நினைச்சு பாருங்க. அதை விட்டுவிட்டு இல்லாததையே தேடிக்கொண்டிருந்தால் ஒரு அருமையான வரலாற்று செய்தி. இருப்பதை நினைத்தால் மனித வாழ்க்கை எந்த அளவிற்கு மகத்துவம் பெறும் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி மக்களை எல்லாம் காட்டுல கொண்டு விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு போனாங்க, நிறைய நடந்துச்சு. பிள்ளை அறுக்க போனாங்க, காபத்துல்லா கெட்ட போனாங்க. அப்படி எல்லாம் காலம் ஓடி ரொம்ப காலத்துக்கு பிறகு திரும்ப போறாங்க. இஸ்மாயில் நபி கல்யாணம்லாம் முடிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. வீட்டில் போய் இஸ்மாயில் நபி வீட்டில் போய் கேட்குறாங்க, ஏமா இஸ்மாயில் இருக்காங்களா? அந்த வீட்டில் இருக்க வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் அதுக்கு தெரியாது, இப்ராஹிம் நபியே தெரியாது. வெளியூர்ல இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய கணவருடைய தந்தை என்பது தெரியாது. வந்தவுடனே இல்லையே அவங்க வேட்டைக்கு போயிருக்கா. அப்படியா, எப்படி இருக்கிய, உங்க வாழ்க்கைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்த வாழ்க்கை, வாழ்க்கையா செத்த வாழ்க்கை, ஒண்ணும் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்படியா, என்னம்மா சாப்பாடுலாம் என்ன பண்றிய? என்னத்தை சாப்பிடுங்கிறியா? ஏதோ போறா, வேட்டைக்கு போறாங்க, போயிட்டு ஒரு கோழியை கொண்டு வருவா, ஒரு ஆட்டை கொண்டு வருவா, புறா கொண்டு வருவா. அதை சுட்டு தின்னுட்டு கிடக்க தண்ணியை குடிச்சுட்டு வெந்ததை திம்மோ வீதி வந்தா சாபம்னு ஏதோ காலம் ஓடுதுங்க. புலம்புன்னு புலம்பி தள்ளிடுச்சு அந்த அம்மா. இப்ராஹிம் நபிக்கு தாங்கல. என்னடா இந்த பொம்பளை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மாதிரி இல்லையே, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கணுமே, அதை விட்டு சந்தோஷம் இல்லைன்னு புலம்புத சொல்லிவிட்டு உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்கம்மா, சரி நான் கிளம்புறேன், உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை மாத்த சொன்னேன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. சாயங்காலம் போய் இஸ்மாயில் நபி வந்தாங்க. வந்து பேசிட்டு இருக்கோம். காலைல ஒரு பெரியவர் வந்தாரு, விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. சொன்னா ஆள் அடையாளத்தை எல்லாம் வச்சு இஸ்மாயில் நபி கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வாப்பா தான் வந்திருக்கிறாங்க. அப்படியா வந்து என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு வாசப்படி சரியில்லையாங்க, மாத்தணுமா? உடனே இஸ்மாயில் நபி சொன்னாங்க, அம்மனி வீட்டுக்கு வாசப்படின்னு சொன்னது வீட்டுல உள்ள வாசப்படி இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க ஒன்னதான் சொல்லியிருக்காங்க. போ, எங்க ஊர் பாஷையில நீ வீடு வாசப்படினா வீட்டுக்கு கொஞ்சம் அரினா இருக்கும், வீட்டுக்கு அரினா இருக்கும். நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு எங்க பாப்பா சொல்லிட்டாங்க, அதனால உனக்கு ஒரு சலாம் போடுறேன், கிளம்பு வீட்டுக்குன்னு பத்தி விட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சு, திரும்ப வர்றாங்க, வேறொரு திருமணத்தை செஞ்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து கேட்கறாங்க, ஆள் இல்லை, இஸ்மாயில் எங்க வேட்டைக்கு போயிருக்கா. அப்படி அவங்க வாழ்க்கையில எப்படிமா போகுது? எங்களுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை ரொம்ப சூப்பரா பரக்கத்தா வச்சிருக்கான். அப்படியா, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவிய? போறாங்கல்ல வெளியே வேட்டைக்கு, போயிட்டு கொண்டு வருவாங்கல்ல நைட்டு சாப்பாடு, ஏதாவது இறைச்சி கொண்டு வருவாங்க, அதை பொறிச்சு விரிச்சு சாப்பிடுவோம், பக்கத்துல சம்சம் தண்ணி வேற இருக்குது, அள்ளி குடிச்சுக்குவோம், இதை விட வேற எங்களுக்கு வேணும், சந்தோஷமா இருக்குமே. இப்ராஹிம் நபிக்கு சந்தோஷமா தாங்க முடியல. திருப்தி என்றால் இதுவல்லவா திருப்தி? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த பெண்ணிடத்திலே, இஸ்மாயில் நபியுடைய மனைவி இடத்திலே திருப்தி அடைவதற்கு என்ன இருந்தது? மகிழ்ச்சிக்குரிய உணவு விஷயத்தில் திருப்திப்படுகிற உணவு இருந்ததா? என்ன உணவு? இன்னைக்கு நம்ம சாப்பிடுற மாதிரியா? நம்ம என்னங்க சாப்பிடுறோம்? ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு காலை சாப்பாடுல ஒரு 25 வெரைட்டி, மதிய சாப்பாடுல ஒரு 45 வெரைட்டி, நைட்டு சாப்பாடுல ஒரு 85 வெரைட்டி. எத்தனை வெரைட்டி? ஒரு நாள் இடியாப்பம், அடுத்த நாள் இடியாப்பம் வந்துடக்கூடாது, வீட்டுல ஒரு சிங்கம் ஆயிடுவார். நேற்று தின்னதே இன்னைக்கா, மறுநாள் புட்டு, 3ஆம் நாள் ஆப்பம், அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் வேற நேரமாவது மாத்தி அவிச்சு கொட்டணும். இப்படி மாத்தி கொட்டியும் ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரே வீட்டுல தின்னு நாக்கு செத்து போச்சு, வா ஒரு நாள் வெளியே போய் ஹோட்டல்ல தின்ட்டு வந்துருவோம். என்ன அடுத்த நாக்கோ தெரியாது, போறதெல்லாம் வாங்கி உள்ள இத்தனைய தின்னுட்டும் சாப்பிடுறோமே, திங்கிறோமே. இத்தனை தின்றுக்கலப்பா, அதைத்தானப்பா போன மாசம் தின்ன இந்த மாசம் தின்னதே திங்கிறான். அந்த அம்மா ஒரே ஒரு வெரைட்டி தானேங்க, வெரைட்டி கூட சொல்ல முடியாதுங்க, இறைச்சி மட்டும்தானே. இன்னைக்கு கூட இறைச்சின்னா ஒரு கோழிக்கறி இருக்குன்னு வச்சுக்கோமே, கோழி இறைச்சி இருந்துச்சுன்னா அது 10 வெரைட்டி செய்ய முடியும்.
அது பெப்பரில் பரட்டினா அது பெப்பர் ஃப்ரைன்றோம். அது வேற என்ன உள்ள பரட்டினா மசாலா என்ன தேவை போட்டுருவோம். ஒரு சிக்கனை எடுத்து 9 கறி செய்ய முடியும். அன்னைக்கு கோழி வந்துச்சா ஆடு வந்துச்சா நெருப்புல போட்டு சுட்டு திங்க, இவ்வளவுதான். ஒரே ஒரு இறைச்சி இருக்கிறது, அதை சுட்டு திங்கக்கூடிய உணவு இருக்கிறது, அதுபோல தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் உணவு பட்டத்தில் சேர்க்க முடியாது, சாப்பிட்டு குடிக்கிறதான தண்ணி, சாப்பாட்டோடு சேர்ந்தா தண்ணி. ஒரே ஒரு இறைச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் நன்றாக இருக்கிறோமே, மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறோமே என்று இஸ்மாயில் நபியுடைய மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் பூரித்து போகிறது. அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. இறைவா, இவர்களுக்கு நீ வழங்கி இருப்பது 2, ஒன்று இறைச்சி, மற்றொன்று தண்ணீர். அந்த இறைச்சியிலும் அந்த தண்ணீரிலும் உன்னுடைய அருள் வளத்தை பொழிந்திட அல்லாஹ் துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. சும்மா போகல, போகும்போது சொல்லிட்டு போனாங்க, இஸ்மாயில் வந்தாங்கன்னா வாசப்படி நல்லா இருக்குது, மாத்திர வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லுமா, போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்களே, இறைவா தண்ணீரிலும் இறைச்சியிலும் பரக்கத்தை கொடு என்று. அந்த பரக்கத்தை இன்றைக்கு அரபுலமும் கண்களுக்கு எதிராக கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே அந்த ஜம்சம் தண்ணீரில் செய்யப்பட்டிருக்கிற பரக்கத் உலகத்தில் வேறு எந்த கிணற்றிலாவது இருக்கிறதா? எவ்வளவு பரக்கத்! எடுக்கப்படுகிற தண்ணீரின் அளவு கொஞ்சமா? ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதமும் ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் பேர் ஒரே நேரத்திலே குழுவி தண்ணீரை அள்ளி பருகி செல்லுகிறவர்கள் எல்லாம் கேன்களில் அள்ளிக்கொண்டு இப்படிப்பட்ட அமுத சுரபியாக ஒரே ஒரு கிணறு உலகத்திலே உண்டா? இந்த பாக்கியம் உலகத்திற்கு இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்று வருகிறவர்கள் எல்லாம் ஜம்சமை தண்ணி கொண்டு வந்து அதை அருந்துகிற பாக்கியம் நமக்கு கிடைத்தது எதனால்? இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையினால். அந்த பிரார்த்தனை எதற்கு கிடைத்தது? இஸ்மாயில் நபியுடைய மனைவியின் மன திருப்தியினால் கிடைத்தது. அவங்க புருஷனை குறை சொல்லல, மூத்த புஞ்சாதி மாதிரி பட்டியல் வாசிக்கல, இவர்கள் மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு வெளியே போய் 4 இடத்துல சம்பாதிக்கிற அப்படியெல்லாம் சொல்லல. என் கணவர் என்ன கொண்டு வருகிறாரோ அது எனக்கு பெரிது.